ஹலோ காய்ஸ், இன்னைக்கு மலர் அலங்கார மருதாணியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி தாங்க நான் தமிழில் பேசுவேன். ஏன் இந்த குலவெறி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். போன தோற தெரியாத்தனமாக ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் போனதுக்கு வியூஸே போகும்போது ரொம்ப மன உளைச்சல் காலாகி சாம்பாரில் உப்புக்கு பதிலாக ஜீனியை போட்டு எங்கள் வீட்டு சிவகாமி தேவிட்ட, அதாவது என்னை பெற்ற தாயிட்ட அமுட்டு பாட்டு வாங்கி வீட்டில் சம்பவம் பண்ணி செட்டில் ஆகிட்டேங்க. சரி போங்க, சொந்த கதை சோக்கதை விடுங்க. மலர் மருதாணி கதைக்கு வரும். ஃப்ளாரல் டிசைனை ரொம்ப அப்படி கம்பு சுற்றுறவெல்லாம் இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பூ போட்டுக்கணும். ஒன்று ரோஸு, இல்லை ஸ்வர்லு ப்ளஸ் ஹம்ப்பு அதே மாதிரி சொல்லிட்டு ஃப்ளார் போட்டுக்கலாம். இல்லைனா இது மாதிரி ரவுண்ட் போட்டு அது உள்ளே ஏதாவது கிரிட் டிசைன் கொடுத்து சைடில் ஹம்ப்பு ப்ளஸ் டாட்ஸு, இல்லை இதுமாரி குட்டியாக மேங்கோ டிசைன் போட்டுட்டு பெட்டல்ஸ் நிறைய ஷேப்ஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த பெட்டல்ஸ் பிடிச்சிருக்கோ அதை போட்டுட்டு சைடில் இது மாதிரி குட்டி குட்டி ஸ்வர்லு ப்ளஸ் ஹம்ப்பு அது மாதிரி லீஃப் டிசைனு, இல்லைனா இதை மாதிரி ஸ்வர்லு, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ்லாம் இப்போ அந்த பெரிய ஃப்ளாருக்கு பக்கத்தில் நம்ம ட்ரை பண்ணோன்னா அதுதான் ஃப்ளாரல் டிசைன். இல்லைனா இதுமாரி நிச்சயதார்த்த மோதிரங்களை போட்டு அங்கங்கே புள்ளி வச்சு விட்டோன்னா ஃப்ளாரல் டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ஃப்ளாரல் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.